நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சண்டே. சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எதுவும் ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் வீட்டில் வெறும் 6 ரூபா கோழி முட்டை இருந்தாலே போதும், சூப்பராக ஒரு நான்வெஜ் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் எல்லாமே பின்னாடி தள்ளி நிற்க சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய பட்டர் கார்லிக் எக் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து பட்டர் கார்லிக் எக்கு அதான் நம்ம என்ன செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து 6 முட்டை எடுத்துக்கோம். 6 முட்டை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலில் அதை நம்ம உடச்சு ஊற்ற போகிறோம். 6 முட்டையவும் முட்டையை நம்ம மொத்தமாக உடச்சு ஊற்றிடலாம். ஆறு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, இது ஒரு 1/2 டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது நம்ம வத்தல் வீட்டில் இருக்க வத்தலை தான் நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். 1-2 நொறுக்கி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 டீஸ்பூனு. இது 2 போடும். நீங்கள் ஒரு 12 வத்தலை எடுத்து முதல்ல நொறுக்கி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த முட்டையை வந்து எல்லாம் கலக்கி விட்டுறணும். நல்லா கலந்து விட்ருங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம மிளகு பொடியும் அந்த மிளகா அந்த தூளும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷமாச்சும் நல்லா விடாமல் கலந்து கொடுங்க. அவ்வளோ தான் நமக்கு நல்லா அது நமக்கு வந்து சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் போல். அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்டான பாத்திரம் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும். இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டோம். சூடு பண்ணதுக்கு பிறகு இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்ரு, ஒரு டேபிள் ஸ்பூன் பட்ரு உள்ளே போட்டுருங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம இங்கே முட்டையை கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த பட்ரு உருகின உடனே அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி கீழே வந்து நல்லா ஆடை மாதிரி படிஞ்சு வரும். படிஞ்ச உடனே ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கரண்டியை போடுங்க. நல்லா இது போட்டு இந்த பக்கம் அப்படியே எடுத்து விடுங்க. இந்த ஆடை மாதிரி இந்த மாதிரி வரும். அதை உடனேவும் இந்த பக்கம் இருக்க அந்த லிக்விடெல்லாம் மறுபடியும் இந்த பக்கம் போயிடும். இதை அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் அந்த போன அந்த லிக்விடெல்லாம் இருந்து ஒரு ஆடை மாதிரி படிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் இருந்து ஒரு தடவை இந்த மாதிரி அப்படியே இந்த ஆடை படிஞ்சதை இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டோன்னே மறுபடியும் அந்த லிக்விடு பூரா அந்த பக்கம் வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் நல்லா அந்த மாதிரி கீழே வெந்து லேசாக வெந்து ஆடை கட்டியிருக்கோம். அப்படி வந்தோடனே அதையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா எல்லா பக்கமும் இருக்கிறது பூராமே நல்லா இந்த மாதிரி வந்துடும். வேகட்டும். அந்த இது லைட்டாக இந்த இருக்கிறது வேகட்டும். இந்த பக்கம் அப்படியே விடுங்க. விட்டுட்டு லேசாக கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி விடுங்க. இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த லிக்விடாக இருக்குது அதுவும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்படியே பிரட்டி விடுங்க. லேசாக பிரட்டி கொடுத்துருங்க. பிரட்டி கொடுத்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி பிரட்டி கொடுத்து கட் பண்ணி விடுங்க. அதாவது ரொம்பையும் நொறுக்கிற வேண்டாம், பீஸாக இருக்கணும். இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இந்த கரண்டியால் லிக்விட் இல்லாமல் அந்த முட்டையோட அந்த ஒரு ஈரம் இல்லாமல் நல்லா பிரட்டி கொடுத்து எல்லாத்தையுமே நல்லா பெரிய பெரிய பீஸாக பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சுட்டு இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஓகே, அந்த முட்டை பொரியல் பெரிய பெரிய பீஸாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அந்த முட்டை வந்து அந்த ஒரு லிக்விட் இருக்கக்கூடாது, நல்லா பொரிச்சு எடுத்துடணும். ஆனால் பீஸ் வந்து பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ அவ்வளோதான், நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது, தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு மறுபடியும் பட்ரு. ஃபுல்லாகவே இது பட்டரில் தான் பண்ணணும். அதனால தான் பட்டர் கார்லிக் எக்கு. நல்லா இந்த பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம பூண்டு 50 கிராம் பூண்டு எடுத்து நல்லா பொடுசு அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும், நல்லா நொறுக்கி வச்சுருக்கணும். இது 50 கிராமு. இது 1/4 கப்பு. கப்பில் பார்த்தா நொறுக்குனது 1/4 கப்பு, நல்லா வெட்டினது 1/4 கப்பு பூண்டு. அதையும் நம்ம இந்த பட்ரு உருகின உடனே உள்ளே சேர்த்துட்டு அந்த பட்டரோட இதை நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அதுலேயும் லைட்டாக வெந்து வரட்டும் ஒரு நிமிஷம்.
அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம்லேயே வச்சுக்கிட்டு அந்த பூண்டை வந்து அந்த பட்டர்லேயே நல்லா நல்லா பொரிய விடுங்க. அந்த மாதிரி நம்ம பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்குற உடனே இப்போ அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தேவையான உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் வர 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனு நம்ம மிளகா வத்தல் நல்லா நொறுக்குனது ஒரு 1/2 டீஸ்பூனு. அங்கே வேற சேர்த்துருக்கோம், இங்கேயும் தேவைப்படும். இப்போ 2 இடத்துல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த மிளகு பொடி, அந்த மஞ்சள் தூள், அந்த வத்தல் தூள் எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷம் மட்டும் லேசாக கலந்து விட்டுட்டு இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் 100 ml, திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 100 ml தேங்காய் பாலை இதில் சேர்த்துருங்க. கலந்து கொடுத்துருங்க. இதுபோல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கனால கொஞ்சம் திக்காய் வரும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவியாக திக்காய் வரும். இந்த மாதிரி திக்காய் வந்த உடனே முட்டை பொரியல் ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. அப்படி லேசாக ஒன்றும் போல் பிரட்டி கொடுங்க. இந்த மாதிரி அப்படியே அங்கிட்டு நல்லா அந்த கிரேவியில் அந்த முட்டை பொரியல் வந்து நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நம்ம அந்த முட்டை பொரியலை போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி கொடுங்க. மெதுவாக உடஞ்சிராமல் பிரட்டி கொடுங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் பிரட்டி கொடுத்தா போதும். அவ்வளோதான். 1 நிமிஷம் நல்லா பிரட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. அந்த கிரேவி லைட்டாக அதில் ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்த உடனே நீங்கள் பிரட்டி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை நைஸாக எந்த அளவுக்கு பொடுசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக வெட்டிட்டு இந்த கையளவுக்கு மட்டும் கொஞ்சமாக அப்படி முள்ளி அப்படியே மேலே தூவி விட்ருங்க. அவ்வளோதான். நமக்கு பட்டர் கார்லிக் எக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் நான்வெஜ் சமையலில் வந்து சூப்பரான ஒரு பட்டர் கார்லிக் எக்கு அருமையாக தயாராகிருக்கு. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு பீஸ் சூப்பராக இருக்கு. வா, அருமையா சுவையா இருக்கு. இது நம்ம தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சும்மா சொல்லலை, டேஸ்ட்டாக இருக்குது. அதை நீங்களும் சுவைத்து பார்க்கணும், அதுக்காக சொல்கிறேன். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.